திமுக ரெடி ஆகிக்கோங்க. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க நான் இப்பயே சொல்லிட்டேன், நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க. உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நிதி எல்லாம் அமெரிக்காக்கு செட்டில் பண்ணிடுவோம். எனக்கு வர வர இந்த ஆதவர்ஜினா வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல எல்லாம் ஒருத்தர் இருப்பான், தேவையில்லாம எனக்கு எலிவேட் பண்ணி அடி வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். அந்த மாதிரிதான் ஆதவண்ணா வந்து பாத்தீங்கன்னா டிவிகே ஓட்டையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையாவே ஆதவர்ஜினா வந்து டிவிகேக்காக தான் போராடிட்டு இருக்கா அப்படியா, இல்ல டிஎம்கே தான் இவனை இறக்கி விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்களான்னு தெரியல. விஜய் எலிவேட் பண்றேங்கிற பேர்ல லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கா. அப்படியே தேவையில்லாம போன வாரம் ரஜினியை வம்பெடுத்து ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டெல்லாம் கெடுத்து விட்டாச்சு. இப்ப என்ன, எங்க தலைவர் ரோட்டுக்கு வந்தா நீங்களா காலிடா செத்திங்கடா முடிஞ்சதுடா. டிஎம்கே ஆல இறக்கி விடப்பட்ட ஆள் தான் ஆதவர்ஜினா ஆகும்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒன்னும் நான் பெருசா எல்லாம் சும்மா ஏதோ சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா பண்ணிட்டு இருக்க நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது அது அப்படிதான் தோணுது. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல நோட் பண்ணி பாருங்களேன், இந்த கரூர் இஷ்யூ நடந்தப்போ சம்பந்தமே இல்லாம புரட்சி கிளம்புங்க நேபாள் மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போராட கிளம்புவாங்கன்னு சொல்லி தேவையில்லாம உணர்ச்சியை தோன்ற மாதிரி ட்வீட்டை போட்டு அப்படி டெலிட் பண்ணிட்டா. அப்படி அதுக்கப்புறம் என்ன, திருமாவளவன் கட்சியில வந்து ஆளே இல்ல டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தெரியாதனமா பேசிட்டேன், தப்பா அதை போர்ட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு. இந்த மாதிரி எதையாவது பேசி முடிஞ்ச அளவுக்கு 7.5 இழுத்துட்டு ஓட்டையெல்லாம் முடிச்சுடுறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் தெளிவா பண்ணிட்டு இருக்கா. அப்படி ரோட்ல வந்து நின்ட்டாருன்னா என்ன பண்ணுவாரு, அது இதுன்னா எப்ப வருவாரு? இன்னும் எலெக்ஷனுக்கு 1 மாசம் விட கம்மியா இருக்கு நாள். வந்துருவாரு வந்துட்டு இருக்காரு, வரப்போறாரு, வர மாதிரி தெரியல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அப்ப கஷ்டம் தான் டிவி கேக்கு.